மக்கா ஐயா ஸ்டாலினோட பிரச்சாரம் கொஞ்சம் கூட எடுபடலை மக்கா. தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திமுக கும்பல் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோட பிரச்சாரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. போன தேர்தலில் ஐயா ஸ்டாலின் பேசின பேச்சையெல்லாம் போட்டு காட்டி திமுகவை நல்லா அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பேசி வச்சிருக்காரு. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற வித்தை ஐயா ஸ்டாலினுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவர் கெட்ட நேரம் அவர் சொன்ன பொய் வாக்குறுதி எல்லாம் அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கு. ஜனங்க இப்பெல்லாம் ஆசைவாதத்துக்கு மயங்கிற மாதிரி தெரியல. சரி மக்களே, இன்னைக்கு உண்டான விரிவான செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துருங்க. மயிலாடுதுறையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யலைன்னு சொல்லி திமுக அலுவலகத்துக்கே போய் மனு கொடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆசிரியர்கள். இன்னொரு பக்கம் நாகப்பட்டினத்தில் 40,000 ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்காத திமுகவுக்கு ஓட்டு இல்லைன்னு ஒரு ஆசிரியர் பதாகை வச்சிருக்காரு. விருதுநகரில் திமுக கூட்டத்துக்கு போனால் 50 ரூபா 100 ரூபா தான் கொடுக்காங்களாம். இன்னும் அந்த காலம் மாதிரி 150 கொடுக்காங்க. இவங்க மட்டும் ஜெயிச்சா 10 கார் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு கூட்டத்துக்கு போன ஒரு அக்கா புலம்பிக்கிட்டே போனாங்க. திமுகவோட பங்காளிங்க தான் பாஜகன்னு ஜனங்க சொல்லுதாங்க. அது உண்மைதான் நிரூபிக்கிற மாதிரி பாஜக கும்பல் ஒரு வேலையை பார்த்துருக்கு. அண்ணன் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது விசைத்தறி தொழில் நாசமாக போக காரணம் பிஜேபி ஆட்சிதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரை பாஜக ரவுடிகள் அடிக்க பாஞ்சிருக்காங்க. ஐயா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவே முடியாது, யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு முன்னாடியே ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அண்ணன் பாவம் எதுவுமே சொல்ல முடியாமல் கம்முன்னு நின்னாரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திமுக கும்பல் ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் பெண்களோட நிலைமை எப்படி மோசமாக இருக்குன்னு காசு செலவு பண்ணி விளம்பரம் எடுத்திருக்காங்க. ஐயா ஆட்சியில் ரவுடிகளோட அட்டகாசம், கந்துவட்டி கும்பலோட அட்டகாசம் எப்படி இருக்குன்னு நாம சொல்ல தேவையில்லை, திமுக காரங்களே சொல்லியிருக்காங்க. கந்துவட்டி கொடுமையை ஒழிச்சு கட்டுறதுக்காக அதீத வட்டி வசூல் தடை சட்டம்னு ஒரு சட்டத்தை அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்தது. நம்ம போதாத காலம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலை. விளங்காத விளம்பர ஆட்சியில் கந்துவட்டி கொடுமையால் பல உயிர்கள் பலியாச்சு. எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் பொம்மை முதலமைச்சர் கந்துவட்டிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. நடவடிக்கை எடுக்காதது கூட பரவாயில்லைங்க, இந்த திமுக கும்பல் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் கந்துவட்டி வசூல் பண்ணுறதை வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. காளி பணம் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, அசலும் வரல வட்டியும் வரல. 2 மாதம் டைம் கொடுங்க, என் தலையை அடக வச்சாது உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். டேய், உன் தலை யாரா வாங்குவா? தங்கச்சி, நீ ஏதாவது முயற்சி பண்ணி உன்னால முடியும். பார்த்தீங்களா, ஒரு கடங்காரன் வீட்டு வாசலுக்கு வந்து வட்டியையும் கடனையும் கேட்குறான். அவன் பார்வை எங்கே போகுதுன்னு பாருங்க. அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணை நீ ஏதாவது முயற்சி பண்ணி கடனை கட்டுமாங்கிறான். அதுக்கு என்னையா அர்த்தம்? அசிங்கமா இல்லை? விளங்காத திமுக கும்பல் இதை ஒரு விளம்பரம்னு எடுத்திருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? ஸ்டாலினைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இல்லை, எவன் வேணும்னாலும் வீட்டு வாசலுக்கு வந்து பெண்களை அசிங்கமாக பேசுவான்னு சொல்ல வர்றாங்களா? இதில் ஹைலைட் என்னென்னா, மகளிர் உரிமை தொகை காசை எடுத்து அந்த அம்மா கடனை கட்டுதாங்களாம். அப்போ ஐயா சொல்கிற மாதிரி அது பெண்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படலை, கடனை கட்டத்தான் பயன்படுதா? ஆனால் ஒன்று, விளம்பர ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கந்துவட்டி கொடுமை நடக்குது, வீட்டு வாசலுக்கு ரவுடிங்க வருவாங்கன்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அட நாங்கள் சொல்லலை, மட்டமான இந்த விளம்பரத்தை பார்த்த ஜனங்க தான் சொல்கிறாங்க. அசுர வேகத்தில் அதிமுகவும் ஆம வேகத்தில் திமுகவும் நகர்ந்துக்கிட்டு இருக்கையில் பரபரப்பான தேர்தல் களத்தில் பஃபூன் மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொரு குரூப்பு. மூணாவது அணின்னு முட்டுச்சந்தில் நின்று முக்கி என்ன பிரயோஜனம்? கூட இருக்கிறவங்களே முதுகுல குத்துறாங்களே. மக்கா, கொஞ்சமாக சீரக சம்பா அரிசி, 1/4 கிலோ கோழிக்கறி, இதோட 4 முருங்கைக்காயை நறுக்கி போட்டு கொஞ்சமாக புளியோதரை பொடியை தூவி அவரைக்காய் கேரட்டெல்லாம் போட்டு கொதிச்சு வரையில் கை நிறைய சாம்பார் பொடியை அள்ளி கொட்டுனா என்ன கிடைக்கும்?
பிரியாணியா, சாம்பார் சாதமா, புளியோதரையா, 3ம் கிடைக்காது. மோந்து பார்க்க முடியாதபடி கன்றாவியா ஒன்று தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் 3வது அணின்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அவசர கதியில் அரசியலுக்கு வந்த நம்ம அரகுர அரசியல்வாதியை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணார். என்ன கடுப்புல இருந்தாருன்னு தெரியல. தாமரையை வீழ்த்த எல்லாரும் உதவி பண்ணுங்கன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. தாமரை வீழ்த்த நீங்கள் எங்க ஊர்க்கா சொல்லு. தாமரை வீழ்த்த நீங்கள் மர்க்கா சொல்லு. தாமரை வீழ்த்த நீங்கள் மர்க்கா சொல்லு. தாமரை வீழ்த்த நீங்கள். இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். அண்ணன் அண்ணாமலைக்கு கண்டிப்பா டெபாசிட் கிடைக்காது. ஆனா கூட்டணி பலம் இருக்கிறதால இந்த தடவை நோட்டாவை வீழ்த்திடுவார்னு கோயம்புத்தூர் ஜனங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டணியில இருக்கிற ஒருத்தரை தாமரையை வீழ்த்துவோன்னு சொல்றத பார்த்தா நோட்டா ஜெயிச்சிடும் போலயே. டிடிவி தினகரனோட உளறல் பேச்சை பார்த்த பாஜக தொண்டர்கள் கடுப்பாயிட்டாங்க. அண்ணன் விடுவாரா? மறுபடியும் உளறி டென்ஷனை ஏத்துனாரு. திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று. எதை குக்கர் சின்னத்தில் ஓட்டு போடணுமா? விளங்கிடும். எப்பா, ஒரு மனுஷன் ஏதோ தெரியாம உளறிட்டாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சிலர் கேட்கலாம். யோசிச்சு பாருங்க. தமாக தலைவர் GK வாசன் அவரோட சின்னத்தை மறந்துட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன? காங்கிரஸ்ல இருந்து வந்தவர். அண்ணன் டிடிவி தினகரன் தாமரையை வீழ்த்துவோம்னு சொல்றாரு. ஏன்னா அண்ணனை உள்ள தூக்கி போட்டு பாடாப்படுத்தின கட்சி இல்லையா பாஜக? அதுல அண்ணனுக்கு ஒரு காண்டு இருக்கும்ல. பாமகவை எடுத்துக்கோங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றவங்க. ஆனா பாஜக எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற கட்சி. ஆக மொத்தம் கொள்கை அடிப்படையிலையும் ஒரு நல்ல உறவு இல்லை, தனிப்பட்ட முறையிலையும் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு நல்ல உறவு இல்லை. நான் முன்னாடியே சொன்ன பிரியாணி கதை மாதிரி சம்பந்தமில்லாத ஆட்கள் சம்பந்தமே இல்லாம ஒன்று கூடி கூட்டணி அமைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் தேர்தல் களத்தில் இப்படி மாறி மாறி உளறிக்கிட்டு இருக்காங்க. அட நான் சொல்லல சாமி, அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற திட்டமெல்லாம் பொய்ன்னு அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு முன்னாடியே ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. விலைவாசியை ஏற்றி விட்டு 1 லட்சம் கொடுப்பாங்க, அதையெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகங்கை தொகுதியில் அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அண்ணனை பிடிக்கல, திமுக தொண்டர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, ஜனங்க மத்தியிலேயாவது ஏதாவது நல்ல பேர் இருக்கான்னு பார்த்தா கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் அண்ணனை பாராட்டி பேச ஒருத்தரும் இல்லை. அண்ணன் மேலே இருக்கிற கடுப்புல ஐயா பா சிதம்பரத்தை ஓட ஓட விரட்டுனாங்க பொதுமக்கள். ஓட்டு கேட்டு வந்தா கல்லால அடிப்போன்னாங்க. இந்த கடுமையான எதிர்ப்பை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்ச அண்ணனின் ஆதரவாளர்களுக்கு ஒரு அருமையான யோசனை வந்திருக்கு. ஒரு படத்துல வடிவேல ஆட்களை செட் பண்ணி வருங்கால ஜனாதிபதினு புகழ்ந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் செட் பண்ணி அண்ணனை புகழ்ந்து பேச வச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அண்ணன் வரும்போது என்ன டயலாக் பேசணுமோ அதை சரியா பேசுறாங்க. அண்ணனும் செம்மையா ஹேப்பி ஆகிட்டாரு. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டி டயலாக்க மறந்துட்டாங்க. டயலாக்க மறந்துட்டா என்ன செய்யணும்? கப் சிப்புன்னு வாயை மூடிக்கணும். அதை விட்டு அந்த அம்மா அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தீமைகள் என்ன நடந்துச்சு, நன்மைகள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். விலைவாசியை ஏற்றி விட்டு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுப்பாங்க, வாங்கிக்கிறீங்களா? பெண்களுக்கு மாதம் 1000 கொடுப்பேன்னு ஒரு வடையை சுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பேன்னு காங்கிரஸ் கட்சி ஒரு வடையை சுட்டுட்டு இருக்கு. அந்த வடையத்தான் இந்த அம்மா தெளிவா பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சொன்ன திட்டம் சாத்தியமில்லாத திட்டம்னு காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாடியே சொன்னாங்க பாருங்க. வேற ரகம். பாவம் அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு பல்பாகிடுச்சு. அதாவது மக்கள் ஆதரவுங்கிறது தானா வரணும். ஆள் செட் பண்ணி வச்சு ஆதரவு இருக்கிற மாதிரி படம் காட்டுனா இப்படித்தான் நடக்கும். அட இதெல்லாம் நாங்க சொல்லல சாமி, இந்த கூத்தையெல்லாம் பார்த்த ஜனங்க சொல்றாங்க. மக்கா, விருதுநகரில் காசு கொடுத்த செய்தியை பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி திருச்சி தொகுதியிலையும் கொடுத்துருக்காங்க. மதிமுக நிர்வாகி ஒருத்தர் பணத்தை விநியோகம் பண்ண வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதில் ஒரு தொண்டர் கூட கொஞ்சம் காசு கேட்காரு. அதுக்கு அந்த நிர்வாகி, நான் ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லை, வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஒரு கூட்டணி என்னடான்னா ரயிலில் கோடிக்கணக்கான காசை எடுத்துகிட்டு போய் சிக்குது. இன்னொரு பக்கம் இப்படி வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக 2 கூட்டணியும் பணத்தை மட்டும்தான் நம்பி நிற்குது. சொல்கிறதுக்கு சாதனைகள் எதுவும் அவங்ககிட்ட இல்லை. தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கவனிக்கணும். சரி மக்களே, இன்றைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.